மத்திய கிழக்கில் தற்போது நிலவும் போர் சூழல் கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டாக ஈரான் மீது வான்வழி தாக்குதல்களை நடத்தியமையால் ஈரானின் சிரேஷ்ட ஆன்மீக தலைவர் அயதுல்லா அலி கமீனி உள்ளிட்ட சிரேஷ்ட தலைவர்கள் கொல்லப்பட்டதிலிருந்து ஆரம்பமானது. யுத்தம் ஆரம்பமாகி இன்றுடன் 22 நாட்களாகின்றன. தற்போது எரிபொருள் நெருக்கடி உலகளாவிய ரீதியில் வலுவடைந்துள்ளது. சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்றைய தினம் $110 கடந்தது. இதற்கமைய பிரித்தானிய பிரெண்ட் சந்தையில் மசகு எண்ணெய் ஒரு பீப்பாயின் விலை இன்று $112.02 அமெரிக்க பதிவாகியுள்ளது. அமெரிக்க சந்தையில் மசகு எண்ணெய் பீப்பாயொன்றின் விலை $98.32 பதிவாகியுள்ளது. யுத்தத்தின் பின்னர் சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் விலை சடுதியாக அதிகரித்துள்ளது. சர்வதேச சந்தையில் எரிபொருள் விலை அதிகரிப்பதற்கான காரணம் என்ன? மத்திய கிழக்கில் போர் ஆரம்பமானதை அடுத்து ஹோர்முஸ் நீரிணை ஊடாக வரும் எரிபொருள் மற்றும் எரிவாயு கப்பல்கள் மட்டுப்படுத்தப்பட்டமையே இதற்கு பிரதான காரணமாகும். நீரிணையின் கட்டுப்பாடு ஈரானிடம் உள்ளமையால் தமக்கு ஆதரவு வழங்காத நாடுகளின் கப்பல் போக்குவரத்தை தடுக்க அவர்கள் நடவடிக்கை எடுத்தனர். இதன் விளைவாக உலகின் பல நாடுகள் எரிபொருள் மற்றும் எரிவாயு நெருக்கடியை எதிர்நோக்கின. யுத்தம் ஆரம்பித்தவுடன் விநியோகம் தடைப்படும் என்ற அச்சத்தினால் விலைகள் சடுதியாக 40% வரை அதிகரித்தன. யுத்தம் ஆரம்பிக்க முன்னர் மசகு எண்ணெய் விலை $80 முதல் $85 அமெரிக்க இடையில் காணப்பட்டது. தற்போது அந்த விலை $100 கடந்துள்ளதுடன் $100 மேல் விலையில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கதாகும். எதிர்காலத்தில் எரிபொருள் விலைகள் மேலும் அதிகரிக்கக்கூடும் என சர்வதேச பொருளாதார வல்லுநர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர். உலக நாடுகளில் எரிபொருள் விலைகளின் தற்போதைய நிலவரம். சர்வதேச சந்தையில் தற்போது மசகு எண்ணெய் விலை அதிகரிப்பிற்கு இணையாக பல நாடுகள் தமது நாடுகளில் எரிபொருள் விலையை அதிகரித்துள்ளன. யுத்தத்தின் முக்கிய பங்காளிகளில் ஒன்றான அமெரிக்காவிலும் எரிபொருள் விலை அதிகரித்துள்ளது. உலகில் அதிகளவு எரிபொருள் கையிருப்பை கொண்டுள்ள அமெரிக்காவும் எண்ணெய் விலையை அதிகரித்துள்ளது. இந்த அதிகரிப்பு 15% முதல் 20% வரையில் காணப்படுகின்றது. அமெரிக்காவில் சமமான அளவில் விலைகள் காணப்படவில்லை என்பதுடன் மாநிலங்கள் அடிப்படையில் வரி கொள்கைகளுக்கு அமைய விலை மாற்றங்கள் அமைந்துள்ளன. கலிபோர்னியாவில் எண்ணெய் கொள்கலன் ஒன்று $5.5 வரை அதிகரித்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவில் 3.78 லீட்டர் கொண்ட எண்ணெய் கொள்கலன் ஒன்றின் இலங்கை பெறுமதி $1,414.50 யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து இதுவரையில் நியூயோர்க்கில் எண்ணெய் விலை 4 தடவைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. ஐரோப்பிய நாடுகளில் எண்ணெய் விலை உயர்வு. ஐரோப்பிய நாடுகளான ஜெர்மனி, பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளின் எண்ணெய் விலை 20 முதல் 25% அதிகரித்துள்ளது. ரஷ்ய எண்ணெய் கட்டுப்பாடு மத்திய கிழக்கு நெருக்கடி காரணமாக ஐரோப்பாவில் 1 லீட்டர் எண்ணெய் விலை €2.0 அதிகரித்து காணப்பட்டது. ரஷ்ய எண்ணெய் கட்டுப்பாட்டு மத்திய கிழக்கு நெருக்கடி காரணமாக ஐரோப்பாவில் 1 லீட்டர் எண்ணெய் விலை €2.0 அதிகரித்து காணப்பட்டது. இதன் இலங்கை பெறுமதி ₹790 ஆகும். ஆஸ்திரேலியாவில் எண்ணெய் வரிசை எண்ணெய் விலை உயர்வு. ஆஸ்திரேலியாவில் 1 லீட்டர் டீசல் விலை $3.10 வரை அதிகரித்துள்ளது. கடந்த சில நாட்களில் மெல்பர்ன், சிட்னி, பிரிஸ்பன் உள்ளிட்ட பிரதான நகரங்களில் எண்ணெய் வரிசைகளை காண கிடைத்தது. எண்ணெய் விலை அதிகரிப்பு மற்றும் உள்நாட்டு எண்ணெய் கையிருப்பு விநியோகம் மட்டுப்படுத்தப்பட்டமையே இதற்கு காரணமாகும். பிப்ரவரி மாதம் இறுதி வாரத்தில் ஆஸ்திரேலியாவில் எண்ணெய் விலை $2 கடந்த நிலையில் யுத்தத்திற்கு முன்னர் காணப்பட்டதை விடவும் தற்போது 25 முதல் 30% விலை அதிகரித்துள்ளது. தற்போது பொது போக்குவரத்து, ரயில், சைக்கிள் மற்றும் மின்சார வாகனங்கள் தொடர்பில் ஆஸ்திரேலியாவில் கூடிய கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. தாய்லாந்து தற்போது மின் தட்டுப்பாட்டை எதிர்கொண்டுள்ளது. தாய்லாந்து தமது மின் உற்பத்தியில் 60% இயற்கை எரிவாயுவையே அடிப்படையாக கொண்டுள்ளது. இறக்குமதி செய்யப்படும் எரிவாயு விலை அதிகரிப்பதனால் தொடர்ச்சியாக கட்டண மறுசீரமைப்பை தாய்லாந்து அரசாங்கம் முன்னெடுத்துள்ளது. தாய்லாந்தில் தொழில்துறைகள் பலவும் கடுமையான பாதிப்புகளை எதிர்நோக்கி வருகின்றன. தாய்லாந்தின் உள்நாட்டு உற்பத்தி சுமார் 10 முதல் 12 பில்லியன் வரையில் வீழ்ச்சியடையும் என அந்நாட்டு தொழில்துறை பொருளாதார ஆய்வகம் எச்சரித்துள்ளது.
மியன்மாரில் மின்தகன சாலைகள் இயக்குவதிலும் பிரச்சினை. மியன்மார் தமது எரிபொருள் தேவைகளில் 95% இறக்குமதி சார்ந்ததாக காணப்படுகின்றது. மத்திய கிழக்கு மோதலால் எரிபொருள் விநியோகம் ஸ்தம்பிதமடைந்தமையால் மியன்மார் கடும் எரிபொருள் தட்டுப்பாட்டை எதிர்கொண்டுள்ளது. மியன்மாரில் தற்போது ஒற்றை மற்றும் இரட்டை எண் அடிப்படையில் எரிபொருள் விநியோக செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. மேலும் எரிவாயு தட்டுப்பாட்டினால் மின் உற்பத்தியிலும் பாரிய சவால் ஏற்பட்டுள்ளது. மியன்மாரிலும் எரிபொருள் வரிசைகள் நீண்டு காணப்படுவதுடன் மார்ச் மாத நடுப்பகுதியில் மின்வெட்டு அமுல்படுத்தப்படலாம் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அத்துடன் மியன்மாரில் சடலங்களை தகனம் செய்யும் நடவடிக்கைகளும் ஸ்தம்பித்துள்ளன. மத்திய கிழக்கு மோதலுக்கு மத்தியில் மியன்மாரில் மக்கள் எதிர்கொள்ளும் மிக முக்கியமான பிரச்சினையாக மின்தகன சாலைகளை இயக்க முடியாமல் போயுள்ளமை காணப்படுகின்றது. தகன சாலைகளுக்கு தேவையான எரிபொருள் மற்றும் எரிவாயுவை பெற்றுக்கொள்வதில் ஏற்பட்டுள்ள சிக்கலே இதற்கு காரணமாகும். மியன்மாரில் யான்கூன் உள்ளிட்ட சில நகரங்களில் தகன சாலைகளில் எரியூட்டும் சடலங்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். நவீன மின்தகன சாலைகளை இயக்குவதற்காக மின்சாரத்தை பெற்றுக்கொள்வதிலும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளதுடன் இதனால் பல தகன சாலைகளின் நடவடிக்கைகள் ஸ்தம்பித்துள்ளன. சில தகன சாலைகள் மட்டுப்படுத்தப்பட்ட சடலங்களையே ஏற்றுக்கொள்கின்றன. இதனால் சடலங்களை சேமித்து வைக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. இந்தியாவிலும் எண்ணெய் விலை உயர்வு. அண்டைய நாடான இந்தியாவிலும் மத்திய கிழக்கு மோதல் மற்றும் பூகோள வலுசக்தி நெருக்கடி ஆகியவற்றினால் எரிபொருள் விலைகளை அதிகரிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. நேற்று முதல் அமுலாகும் வகையில் எரிபொருள் விலையை இந்திய அதிகாரிகள் மேலும் அதிகரித்துள்ளனர். இதன்படி இந்தியாவில் 1 லிட்டர் டீசலின் விலை 22 இந்திய ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதன் இலங்கை பெறுமதி 73 ரூபாவாகும். பாகிஸ்தானின் குடியரசு தினம் ரத்து. பாகிஸ்தானில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் மற்றும் எரிவாயு நெருக்கடி காரணமாக அந்த நாட்டில் மார்ச் 23 நடைபெறவிருந்த குடியரசு தின ராணுவ அணிவகுப்பு மற்றும் கொண்டாட்டங்களை ரத்து செய்ய பாகிஸ்தான் அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அரசு அலுவலகங்களுக்கு பாகிஸ்தான் 4 நாள் வேலை செய்யும் முறைமையை அறிமுகப்படுத்தியுள்ளதுடன் 50% அரசு ஊழியர்களை வீட்டிலிருந்தே பணிபுரியுமாறும் அறிவுறுத்தியுள்ளது. எரிபொருளை சேமிப்பதற்காக கடந்த 2 வாரங்களாக பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளன. பல்கலைக்கழக கல்வி நடவடிக்கைகளை இணைய வழியில் முன்னெடுக்கவும் அரசு வாகனங்களுக்கான எரிபொருள் ஒதுக்கீட்டை 50% குறைப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கின் நெருக்கடியை தொடர்ந்து ஜப்பான், தென்கொரியா ஆகிய நாடுகளும் எரிபொருள் விலையை 25% அதிகரித்துள்ளன. பூகோள எரிபொருள் விலை அதிகரிப்புக்கு அமைய அதிகூடிய விலை நிர்ணயிக்கப்பட்ட நாடுகள் எவை? கம்போடியா அதிக வீதத்தில் எரிபொருள் விலையை அதிகரித்துள்ளது. அதன் அளவு 68%. கடந்த 21 நாட்களில் வியட்நாம் 50%, நைஜீரியா 35%, லாவோஸ் 33%, கனடா 28%, பாகிஸ்தான் 24%, மாலைத்தீவு 19%, ஆஸ்திரேலியா 18%, அமெரிக்கா 17%, சிங்கப்பூர் 16% எரிபொருள் விலையை அதிகரித்துள்ளதாக அல் ஜசீரா தெரிவித்துள்ளது. இந்த தரவுகளின் அடிப்படையில் குறித்த நாடுகளை விட குறைந்த வீதத்திலேயே இலங்கை எரிபொருள் விலையை அதிகரித்துள்ளது. இலங்கை 8% எரிபொருள் விலையை அதிகரித்துள்ளது.